2013ல 21 வயசான எல்சா லாம்ங்கிற கெனடியன் ஸ்டூடெண்ட் அமெரிக்காக்கு ஒரு சோலோ ட்ரிப் போறாங்க. அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சிசில் ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. இந்த ஹோட்டலுக்கு ஒரு பேட் ஹிஸ்டரி ஆல்ரெடி இருந்திருக்கு. 2013 ஜனவரி 31 அந்த நாள்ல இருந்து அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் போலீஸ் சிசிடிவி செக் பண்றாங்க. அப்போ லிஃப்ட்ல எல்சா இருந்த வீடியோ அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த வீடியோல எல்சா எல்லா பட்டன்ஸையும் பிரஸ் பண்றாங்க. டோருக்கு வெளியே யாரோ இருக்கிற மாதிரி பார்த்து ரியாக்ட் பண்றாங்க. அவங்கள பார்த்தா யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி அந்த வீடியோல இருந்துச்சு. அவங்க எவ்வளவோ பட்டன்ஸ் பிரஸ் பண்ணாலும் லிஃப்ட் க்ளோஸ் ஆகவே மாட்டேங்குது. இந்த வீடியோல இருந்துதான் அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதுதான் அவங்கள பார்த்த லாஸ்ட் வீடியோ. கரெக்டா எல்சா காணாம போய் 19 நாள் கழிச்சு ஹோட்டல் கெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வாட்டர்ல ஸ்மெல் ஸ்ட்ரேஞ்சா இருக்குதுனோ, டேஸ்ட் கூட வியர்டா இருக்குதுனோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ரூஃப் டாப்புக்கு போய் வாட்டர் டேங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் எல்சா பாடி இருந்துச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எல்சாக்கு பைபோலார் டிசார்டர் இருந்ததா சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு இந்த டிசார்டர் இருந்ததுனால என்ன பண்றன்னு தெரியாம அவங்க டேங்க் உள்ள போயிருக்கலான்னு போலீஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது இன்னும் ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான்.